எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அது மக்களுடைய நோக்கம். எங்களுடைய இறுதி இலக்கு இந்த இனத்தினுடைய விடுதலை. அதை நோக்கிய பயணத்தில் தான் இந்த ஊடகம் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்தாடல்களை, தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய சேவைகளை ஆற்றி வருகின்றது. அதற்காகவே ஏற்படக்கூடிய அனைத்து விடயங்களையும், அது வன்மமாக இருக்கலாம், காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு சகித்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த ஊடகம் தன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து பயணிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே இந்த ஊடகத்திலே ஒரு 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பணியாளர்கள் அல்ல, எங்களுடைய ஐபிசி குடும்பம். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இல்லைண்டா கொழும்பில் இருக்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் இயங்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இல்லை லண்டனில் இருக்கக்கூடிய கலையகமாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒரு ஊடகத்திலே பணியாற்றுகின்ற என்ற எண்ணப்பாடுக்கு அப்பால் இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதோ ஒரு சேவையை செய்கிறோம் என்கின்ற மன நிறைவோடு இந்த ஊடகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள்.